ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை என்றும் 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 இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமமே. என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைக்க அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தனைக்க அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னல் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே, ஆசீர்வாதியும் என்னை சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேயும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. ரட்சிப்பின் ஊற்று தந்தன் சேவைகளிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எங்கள் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே தொழுகிடும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. மூலகால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம்.
ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம், ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். சொல்லுங்க, பரிசுத்த தேவன் பாதம் பணிந்திடுவோம், கழுவியே நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம், கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம், நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். Hallelujah, praise the Lord. Glory be to the name of the Lord who has done great wonders in our life. Hallelujah, நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்த ஆண்டவருடைய நாமத்துக்கு எல்லா துதியும் கனமும் So we give him all the glory. We give him all the glory. எல்லா மகிமையும் அவருக்கே and நாங்கள் all the praises to him எல்லா துதியும் அவருக்கே for the நாங்கள் wonderful things he has done in our life. அவர் எங்க வாழ்க்கையில செய்த அற்புதமான காரியங்களுக்காக. The Lord has done great things and we are glad. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதனால The Lord has done great things and we are glad. கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், அதனால நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். Did great wonders in our life. அவர்தான் எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தவர், protected us from every evil, எல்லா தீங்கிலும் இருந்து எங்களை பாதுகாத்தவர், delivered us from every evil, எல்லா விதமான தீங்கிலும் இருந்து எங்களை விடுதலை செய்தவர், delivered from every bondage, எல்லா கட்டுகளிலும் இருந்து நாங்கள் and from விடுதலையானோம், every captivity. எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் We are விடுதலையானோம். free indeed in the name of our Lord and Savior Jesus Christ. நற்செய்தியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் And விடுதலையானோம். through the power of the blood of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமையின் மூலமாக, And the authority we get through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அதிகாரத்தை, The Spirit of Jesus Christ. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், Spirit of Jesus Christ, we are able to live with peace and prosperity. இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாக இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே I can do எல்லாவற்றையும் all என்னால things செய்ய முடியும். through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். Hallelujah. Every day he strengthens me. ஒவ்வொரு நாளும் அவர் என்னை பலப்படுத்துகிறார். Hallelujah. Praise be to his name. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise him in the morning, praise him in the noontime. Praise him, praise him, praise him when the sun goes down. Love him, love him, love him in the morning, love him in the noontime. Love him, Love him, love him, love him when the sun goes down.
Praise Him, praise Him, praise Him in the morning, praise Him in the noontime. Praise Him, praise Him, praise Him when the sun goes down. You have done wonders in my life, and I shall lift your name for the great things you have done for me. I'll worship and praise your name. நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிப்பேன், துதித்து மகிழ்வேன். உம்மையே நான் பாடி துதிப்பேன். I will praise and lift your holy name. நீரந்தன் ரட்சகரானதால் you are my deliverer. You are my healer. You are my everything. என்னை சுகமாக்கும் தேவன் நீரே. என்னை சமாதானத்துடன் நடத்துவீர். என்னை சுகமாக்கும் தேவன் நீரே. சமாதானத்தால் நடத்திடுவீரே. என்னை சுகமாக்கின கர்த்த நீரல்லோ. உங்க நாமத்தால் நான் இன்னும் இருக்கிறேன். You're the one who had healed me. I live because of your name. You have healed me. By grace I live today. Because of you, Lord, I live today. Oh my God. Hallelujah. I'll praise your holy name and glorify the holy name in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். And I rebuke every evil power in the name of our Lord and Savior Jesus Christ. எல்லா சாத்தானின் கிரியைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். Let the peace of God, ஆண்டவருடைய சமாதானம், let the mercy of the mercy of the Lord God Almighty, சர்வ வல்லவருடைய இரக்கங்களானது, let the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை be with us எங்களோட தங்குவதாக. இந்நாளிலே, tomorrow, நாளைக்கு, every day. ஒவ்வொரு நாளும் We live by His grace. அவர் கிருபையால் தான் நாங்கள் We will வாழ்கிறோம். live by His grace. அவர் கிருபையால் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். Hallelujah. Hallelujah. We glorify thy name, O Lord. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமானவரின் Can I have some meat? Can I have some meat? உன்னதமானவரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் இடரில் தங்குவான். இது பரமசீலாகியவை. வல்லவரின் இடரில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசேட்டாயின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டாயின்றி அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கிக் கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்புவித்தே கொஞ்சம் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே. என்னை காப்புவித்தே கொஞ்சம் ரட்சிப்பாரே. ஆபத்திலும் அவரை நான் நோக்கிக் கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி
இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் சேனையின் கீழ் அடைக்கலம் புகவே பலிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் சொல்லுதையா. பாக்கியமான சேவையிதே பாதப்படைந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே பாதப்படைந்தே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை இயேசுவே அன்போடே ஆண்டவ சேவையிலே மறிப்பேனே. ஆமென் ஆமென் ஆண்டவ சேவையிலே ஆயத்தமானே. Hallelujah, praise the Lord. Glory be to the name of the Lord who has done great wonders in our life. Say ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. hallelujah. ஹல்லேலூயா. Glory to God who has lifted me up. என்னை உயர்த்தின தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. Glory to God who has lifted me up. என்னை உயர்த்தின தேவனுக்கு எல்லா மகிமையும் Oh, உண்டாவதாக. glory to God who has lifted me up. Who has lifted me up. I know He stretched out His arm and He lifted me up. And that's why I love Him so. More and more I love Him more and more. And when I stand across the other shore, I praise Him more and more. And when I stand across the other shore, oh, தேவனுக்கு மகிமை என்னை தூக்கி எடுத்தாரே தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ, தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆகாரையோ நான் எந்தவரை ஆகாரையோ நான் எந்தவரை. ஓ, தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார்.
கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன். மேன்மேலும் நேசிக்கிறேன். கரையும் அணிந்தவரை கரையும் அணிந்தவரை கரையும் அணிந்தவரை Hallelujah. The Lord who protects us from every evil. எல்லா தீங்கிலும் இருந்து நம்மை பாதுகாக்கிற There is தேவன். so much evil on the road. விபத்துல எல்லா இடங்களிலும் தீங்கு தான் நாம் பார்க்கிறோம். We see in many places. எல்லா இடங்களிலும் அப்படிதான் Many kinds இருக்கிறது. of diseases, நிறைய விதமான வியாதிகள், plagues, கொள்ளை நோய்கள், and many kinds of famines பஞ்சங்கள், and floods, வெள்ளங்களும், storms, புயல் காற்றுகளும் and everything is attacking the people. எல்லா திசையிலிருந்தும் ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. The people who spent all the money to build their houses அவங்க அவ்வளோ எல்லா பணத்தை செலவு பண்ணி கட்டின வீடுகள் எல்லாமே is gone down through an earthquake. ஒரு நிலநடுக்கம் வந்து அவ்வளவுதான், ஒண்ணு இல்லாம போய் Everything is விடுகிறது. எல்லாமே போய் All the விடுகிறது. savings has been gone. அவங்க சேமிச்சு வைத்த எல்லாமே போய் When விடுகிறது. they go to the hospital, they have to spend all the money what they have earned. மருத்துவமனைக்கு போனாங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிற Lifetime ஒரு earnings, சூழ்நிலை everything is வருகிறது. going. அவங்களுடைய சேமிப்பா இருக்கட்டும், அவங்களுடைய எல்லா காரியங்களும் அவர்கள் செலவு செய்ய வாழ்நாள் வேண்டிய சம்பாத்தியம் எல்லாமே போயிடுது. வாழ்நாள் சம்பாத்தியம் எல்லாமே போய் Oh, I can live peacefully, they might have thought. நான் நல்ல நிம்மதியா இருப்பேன்னு அவங்க I've நினைச்சிருக்கலாம். earned, and with that earning I can live. நான் நல்லா சேமிச்சு பணம் சம்பாதிச்சு காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதுல I நான் have நல்லா for my இருப்பேன்னு generation நினைச்சிருக்கலாம். also. என் தலைமுறைக்கே நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு அவங்க But நினைக்கலாம். suddenly some kind of disease comes. ஆனா திடீர்னு ஏதோ விதமான Sickness. ஒரு வியாதி வருகிறது, Sickness. ஏதோ ஒரு வியாதி வருகிறது, And everything they lose. அப்புறம் எல்லாவற்றையும் அவங்க இழந்து போயிடுறாங்க. They don't have anything. கடைசியில ஒண்ணுமே இல்லாத ஒரு Everything நிலைமையில is இருக்கிறார்கள். எல்லாமே முடிந்தது போல. My dear friend, அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear child of God, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், you have to obey the Lord. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். You have to walk in the ways of the Lord. நீ ஆண்டவருடைய வழிகளிலே நீ நடக்க வேண்டும். There are so many things in this world இந்த உலகத்திலே நிறைய காரியங்கள் which is இருக்கிறது, trying to pull you. உன்னை கீழே தள்ள நினைக்கிற But don't காரியங்கள். get disturbed. ஆனா அதிலே நீ திசை மாறாமல் Be steady. நீ நிலைத்து நிற்க வேண்டும். Hold tight to the grace the Lord has granted to you. ஆண்டவர் உனக்கு அருளுகிற அந்த கிருபையை நீ அருளின. உறுதியா அருளின கிருபையிலே நீ உறுதியாய் நிற்க வேண்டும். And the gifts of the Holy Spirit, what you have, உனக்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், let not pride take over you. பெருமை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு, Let not pride overtake you. பெருமையான காரியங்கள் உன்னை You மேற்கொள்ளாதபடிக்கு, should not be overcome by the pride in your mind. உன் எண்ணங்களிலே இருக்கிற பெருமை நிமித்தமாக நீ மேற்கொள்ளப்படக்கூடாது. Not because of your work or whatever it is. நீ செய்யற வேலையா இருக்கட்டும், எந்த காரியமாக Or the இருந்தாலும் jewels சரி, what you have, the house what you have, whatever it is. நீ வைத்திருக்கிற நகைகளா இருக்கட்டும், நீ வைத்திருக்கிற வீடா இருக்கட்டும், எந்த ஒரு காரியத்தை Nothing குறித்தும் is going to last. அது எதுவுமே நிலைத்து நிற்க Nothing is going to போகிறதில்லை. come with you. அது எதுவுமே உன் கூட வரப்போகிறதல்ல. It's all temporary. அது எல்லாமே But தற்காலிகமானது. we have the eternal glory of the Lord. ஆனா ஆண்டவருடைய நிரந்தர கிருபை மகிமையானது உனக்குள்ளே And இருக்கிறது. the Lord shall give us the glory of God. ஆண்டவர் தேவனுடைய மகிமையை நமக்கு கொடுப்பார். Let us hope the glory of God. ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் நாடுவோம். Let us not look unto this world. இந்த உலகத்தை நாம் பார்க்காமல், The world and the worldly riches. உலகத்தையும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களையும் நாம் And the பார்க்காமல், worldly pleasures. உலகத்தின் இச்சைகளை நாம் Which பார்க்காமல், tries to deceive us. நம்மளை வஞ்சிக்க நினைக்கிற Which உலகத்தின் tries to இச்சைகளை deceive காணாமல், us.
நம்மை வஞ்சிக்க நினைக்கிற உலகத்தின் இச்சைகளை We have to காணாமல் be very, very careful. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க We வேண்டும். have to be very, 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 very careful. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க Hold வேண்டும். tight to the word of God. அவனுடைய வார்த்தையை இறுக்கமாக Obey the பற்றிக்கொள்ள word of வேண்டும். God. அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய Walk வேண்டும். accordingly to the word of God. அவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. God shall definitely do great things in our life. இப்படியாக நீங்க செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்வார். மகா பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். Wait on the Lord. கர்த்தருக்குள் காத்திருங்க. Wait for the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக The காத்திருங்க. Lord shall do great immaculate wonders in your life. அப்பொழுது நீங்க எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களை உங்க வாழ்க்கையில அவர் Count the செய்வார். blessings the Lord has done for you. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க, Count எண்ணி your பாருங்க. blessings. Count your blessings. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பாருங்க. Now you might be, tired and weak in your mind. இப்பொழுது உங்க எண்ணங்களிலே உங்க சரீரத்திலே சோர்ந்து போய் இல்ல பலவீனமாக நீங்க உணரலாம். Because this flesh is from the world. ஏனென்றால் இந்த மாம்சமானது உலகத்திலிருந்து The வந்தபடினாலே. spirit has come from God. ஆனால் ஆவியோ தேவனிடத்திலிருந்து வந்ததுனால. So you have to walk according to the spirit. அதனால் ஆவியின்படி நம்ம நடக்கிறவர்களாக Don't இருக்க walk வேண்டும். according to your flesh. உங்க மாம்சத்தின்படி நீங்க If you're நடக்காம going to walk according to flesh, உங்க மாம்சத்தின்படி நீங்க நடக்க you're going to போறீங்கன்னா fall. நீங்க கீழே தான் விழ There are so வேண்டும். many things which is coming in front of us. எத்தனையோ காரியங்கள் நமக்கு முன்பதாக வர இருக்கிறது. So many problems. எத்தனையோ பிரச்சனைகள். So many problems. எத்தனையோ பிரச்சனைகள். What you are going to face. எதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. But the Lord says, ஆண்டவரோ என்ன I சொல்லுகிறார்? shall keep you out of everything. இது எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை விலக்கி பாதுகாப்பேன். The fire shall not consume you. அந்த அக்கினியானது உன்னை நிர்மூலமாக்காது. And the waters shall not overcome you. அந்த தண்ணீர்கள் உன்னை மேற்கொள்ளாது. And the rivers shall not be overflown above you. ஆறுகள் உன் மேல பாய்ந்தோடாது. Because the Lord is inside you. ஏனென்றால் தேவன் உனக்குள்ளே And the இருக்கிறார். Spirit of the living God is inside you. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் Just walk உனக்குள்ளே according to இருக்கிறார். His way. அவருடைய வழியின்படி நீ நடக்க வேண்டும். Don't think and something else and speak accordingly. ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கொண்டு அதன் கேற்றபடி நீ பேசாமல் Look unto the Lord, ஆண்டவரை நோக்கி நீ who பாரு. has done great wonders. உன் வாழ்க்கையில நாள் வரைக்கும் பெரிய will do காரியங்களை great செய்த wonders. தேவனை, இனிமேல் செய்ய போகிற தேவனை Look unto Him. அவரை நோக்கி நீ பாரு. Look unto the Lord. ஆண்டவரை நோக்கி நீ பாரு. His faithfulness. அவருடைய உண்மையை நீ பாரு. His precious mercy. அவருடைய வெளியேற பெற்ற இரக்கங்களை நீ நினைச்சு பாரு. And the grace of God. ஆண்டவருடைய கிருபையை நீ நினைச்சு பாரு. கிருபை, உங்க கிருபை. Can you play it? கிருபை, உங்க கிருபை. கிருபை, உங்க கிருபை. Come on. கிருபை, உங்க கிருபை. கிருபை, உங்க கிருபை. உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன். உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன். நான் இன்னும் வாழ்கிறேன். Come on, sing. நான் இன்னும் இருக்கிறேன். உங்க கிருபை, Your grace. உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் காத்தது. Yes. Your உங்க grace. கிருபை, Your உங்க grace கிருபை has என்னை protected இந்நாள் me வரையும் till today. காத்தது. Come on, say again. Your grace. Your grace has protected me till today. Come on. Your grace. Your grace has protected me till today. அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. உங்க கிருபை உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் காத்தது. உங்க கிருபை. உங்க கிருபை புது பலத்தால் என்னை நிரப்புகிறீர்.
புதிய தரிசன நமக்கு காண்பிக்கின்றீர். புது பலத்தால் என்னை நிரப்புகின்றீர். புதிய தரிசனம் எனக்கு காண்பிக்கிறீர். உங்க கிருபை உங்க கிருபை என்னால் வரையில் காத்து. Your grace, your grace, your grace has protected me till today. Come on, say. Your grace has protected me till today. Come on, say hallelujah. Your grace has protected me till today. கர்த்தாவே உங்க செய்கைகளால் நீர் என்னை மகிழ்ச்சியாக்கி நீர் என்னுடைய தேவரீர். கர்த்தாவே உங்க செயல்களால் நீர் என்னை மகிழ்ச்சியாக்கி நீர் உங்க கிருபைகளால் உங்க கிருபை. Come on, sing. Oh, your grace, your grace, your grace has protected me till today. Your grace has protected me till today. உங்க கிருபை என்னால் வரையும் ஆச்சரியமான உங்க கிருபைகளால் என்னை நீங்க ஆட்கொண்டு நிரப்புகின்றீரே. ஆச்சரியமான உங்க கிருபைகளால் என்னை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறீர். உங்க ஆச்சரியம் எனக்கு புரியது, எனக்காகவே உண்டாக்கினீரே. சொல்லுங்க. உங்க ஆச்சரியம் எனக்கு உரியது, எனக்காகவே உண்டாக்கினீர். கமான். உங்க ஆச்சரியம் எனக்கு உரியது. கிருபையினால். கமான். Sing hallelujah. Come on, sing. நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் காத்தது. உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் காத்தது. நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை. நான் பார்ப்பேன் என்றால் அது நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை. உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் காத்தது. Hallelujah. Psalms 31.
Psalms 31. சங்கீதம் 31ஆம் அதிகாரம் From verse 19 we'll read. I'll read from verse 19. Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. 19வது வசனத்திலிருந்து, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Hallelujah. So we are going to enter into the land of the living, but we are living and we are going to live. நம்ம ஜீவனுள்ள தேசத்துக்குள்ளே, Don't turn, we need it. நம்ம ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்குள்ளே நாம் நுழைய போகிறோம். See, this message is going to be not only for this 2025 November end, November. இந்த மெசேஜ் ஆனது நவம்பர் மாதத்துக்கு உண்டான மெசேஜ் மாத்திரமல்ல, 2025, it's for the 2026. இது வரப்போகிற 2026ஆம் ஆண்டுக்கான we call into the power of the God to come and bless us. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், நம்மை வந்து ஆசீர்வதிக்கும்படி. When the Lord gives a word and he does it, ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அதை அவர் நிறைவேற்றுவார். and if he says I'm going to do it, I'll do it. அதை அவர் செய்வார் என்று சொல்வார் என்றால் அதை நிச்சயமாக அவர் So செய்வார். whatever he does, he says. அவர் செய்கிறதை தான் சொல்லுகிறதே. So whatever he is going to say, he is going to do. அவர் சொல்லுகிறதை செய்ய So now போகிறார். what he is telling? இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Before the sons of men. மனுபுத்திரருக்கு முன்பாக. The sons of men will tell we are fools. மனுபுத்திரர்கள் உங்களை பார்த்து இல்ல நம்மளை பார்த்து இவர்கள் முட்டாள்கள் என்று சொல்லலாம். Why are you searching so much? ஏன் இவ்வளோ அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறீங்க? When you have so many churches nearby. எத்தனையோ சபைகள் உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறது. But why are you going so far? ஆனா இவ்வளவு தூரம் எதுக்கு நீங்க போறீங்க? That is the talk of the evil spirit. இதுதான் சாத்தானுடைய காரியமாக இருக்கும். Because it is the mental act of the evil spirit. ஏன்னா சாத்தான் இப்படிதான் தந்திரமாக இப்படியாக யோசிக்கும்படி வைத்து இப்படியாக பேச வைப்பான். Because he does not want you to get the favor of God. ஏனென்றால் ஆண்டவருடைய கிருபையையும் ஆண்டவருடைய தயவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது Because என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. You should not be in the blessings of God. ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருக்க கூடாது. And you should not be in the covering of the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளே நீங்கள் இருக்க கூடாது என்பதுதான் So that அவருடைய is a நோக்கம். technique the evil one is doing. இதுதான் சாத்தான் செய்கிற தந்திரமான செயல். Those days Israelites went very far. அந்த நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ தூரம் கடந்து It took months சென்றார்கள். for them to reach this temple of God. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் சேருவதற்கு அவர்களுக்கு மாதங்கள் கூட ஆகும். But even though they went there, இருந்தாலும் அவர்கள் அங்கே because போனார்கள். that is the way, ஏனென்றால் அதுதான் வழியாக that is இருந்தது. the rule. அதுதான் ஆண்டவருடைய கட்டளையாக Because the இருந்தது. Lord has given you a wonderful church. ஆண்டவரோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சபையை Church is not கொடுத்திருக்கிறார். the place. சபை என்பது ஒரு இடம் அல்ல, It is the people. அது ஜனங்கள். It is the pastor. அந்த போதகர், It is the chief pastor Jesus Christ. அந்த சபையின் தலைவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. He selected the people for this church. அவர்தான் இந்த சபைக்கு இந்த ஜனங்கள் So இருக்க you வேண்டும் don't have என்று any அவர் தெரிந்து authority and கொண்டிருக்கிறார். I don't have any authority to chase anyone. அதனால் உங்களுக்கோ இல்ல எனக்கோ யாரையும் இங்க இருந்து துரத்துவதற்கு எந்த அதிகாரமும் I இல்லை. cannot chase any person from here. இந்த சபையில இருந்து ஒருத்தரையும் நீங்க வெளியே போங்க என்று நான் சொல்ல I முடியாது. cannot tell. என்னால சொல்ல Because முடியாது. this is a church of God. ஏனென்றால் இது ஆண்டவருடைய It's a சபை. body of இது Christ. கிறிஸ்துவின் It's a body of சரீரமாக Christ. இருக்கிறது. I can tell them to walk according to the word of God. நான் ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் ஆண்டவருடைய வழிகளின்படி நீங்கள் நடங்கள் என்று தான் சொல்ல முடியும். But I cannot chase you out. உங்களை நான் இங்க வராதீங்கன்னு சொல்ல If முடியாது. God has brought you
and He has made you the church. ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டு இங்கே வந்து சபையில இணைக்க வைத்திருக்கிறார். So don't listen to any evil kind of talk. அதனால் எந்த ஒரு சாத்தானின் பேச்சிற்கும் நீங்கள் இடம் Because Satan will கொடுக்காதீர்கள். come through our relatives, ஏன்னா சாத்தான் இப்படிதான் நம்ம உறவினர்கள் our மூலமாக sons, வருவான். daughters, brothers, sisters, like நம்ம this. பிள்ளைகள் மூலமாக இல்ல நம்ம மகன் இல்ல நம்ம மகள் மூலமாக இல்ல நம்ம நெருங்கின Don't உறவுகள் obey மூலமாகவே or வருவான். don't hear any of these words. அதனால அந்த சத்தத்திற்கு நீங்க யாருடைய சத்தத்திற்கும் My நீங்க செவி blessing is கொடுக்காதீர்கள். in the church the Lord has given to me. நீங்க எப்படியாக நினைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த சபையில தான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. And the Lord has given me a servant, his servant, to look after me. நீங்க எப்படி நினைக்கணும்னா ஆண்டவர் எனக்கென்று ஒரு ஊழியக்காரரை என்னை பார்த்து கொள்வதற்காக ஒரு ஊழியக்காரரை அவர் நியமித்து So வைத்திருக்கிறார். that servant of God has got the capacity and he's got the ability, he's got the power from God to look after you. அந்த எனக்காக கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருக்கு சகல விதமான காரியங்களும் நம்மை பார்த்து கொள்வதற்கு So கொடுக்கப்பட்டிருக்கிறது. when I take the staff of God, ஆண்டுடைய கோலை அந்த ஊழியக்காரர் எடுக்கும்போது see the Egyptians, the Pharaoh's army were chasing the Israelites. இந்த ஃபாரோவுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். And Moses took his staff அப்பொழுது before the மோசே Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக அவருடைய கோலை எடுத்து நீட்டினார். And the Israelites walked. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே And after that, நடந்தார்கள். even the Pharaoh's army also came after them. அதற்கு பின்பதாக அந்த ஃபாரோவுடைய ஆர்மி அந்த சோல்ஜர்ஸ் ஃபாரோனுடைய ஆர்மியும் அவங்கள பின்தொடர்ந்து வந்தார்கள். But only for the Israelites, they came to the land safely. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வதற்கு வரைக்கும் தான் அவர்கள் பத்திரமாக அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்திருந்தது. And after that, it closed. அதற்கு அப்புறம் அந்த தண்ணீர் அப்படியே வந்து மூடினது. The whole army of Pharaoh, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து They all வந்து அந்த முழுமையா அந்த ஆர்மியே இறந்து போனாங்க. the horses, everything. அவங்களோட குதிரைகள் ரதங்கள் எல்லாமே And அங்க the Pharaoh was left alone. அங்கே அந்த பார்வோன் தனிமையாக நின்று கொண்டிருந்தார். So he would have said, their God is God. அப்பொழுது அவர் சொல்லி இருப்பார், இவர்கள் தேவன் தான், மெய்யான தேவன். So my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, the people who speak against you now, உனக்கு விரோதமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற one ஜனங்கள் day they will say, ஒரு நாளிலே சொல்லுவார்கள், your God is God. உன் தேவன் தான் மெய்யான தேவன் என்று, Your church is church. உங்க சபைதான் சபை என்று. It is for you. இது உங்களுக்காக. You are getting the blessings from the Lord. நீ ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறாய். God is guiding you. ஆண்டவர் தான் உன்னை வழி Don't நடத்துகிறார். walk in your own way. உன் சுய வழியிலே நீ நடக்காதே, Walk in the way of the Lord. ஆண்டவருடைய வழியிலே நீ நடக்க The Lord வேண்டும். says for 2026, இந்த 2026 ஆண்டுக்காக ஆண்டவர் oh, how சொல்லுகிறார், great is thy goodness, which thou hast laid up for them that fear thee. உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கு, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி The வைத்திருக்கிற Lord has kept a wonderful blessings for this 2026. ஆண்டவராகிய தேவன் ஒரு சிறந்த ஆசீர்வாதங்களை இந்த வரப்போகிற 2026 ஆண்டுக்காக வைத்திருக்கிறார். He has preserved it for you and me. அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படியே பத்திரமாக So அவர் he is going to வைத்திருக்கிறார். open this 2026. இந்த 2026 ஆண்டிலே அதை அவர் திறக்க போகிறார். If you believe, நீ விசுவாசித்தால், if you trust in his name, நீ அவருடைய நாமத்தை நம்பினால், then you shall receive. அதை நீ பெற்றுக்கொள்வாய். Then you shall receive. அதை நீ And பெற்றுக்கொள்வாய். in verse 20 it says, 20ஆம் வசனத்திலே, thou shalt hide them in the secret of thy presence from the pride of man. Thou shalt keep them secretly in a pavilion from the strife of tongues. 20ஆம் வசனம், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். Hallelujah. The tongues of the evil one. உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி. The tongues of the evil one. சாத்தானுடைய நாவுகளுக்கு, The tongues of the evil one. தீங்கு செய்கிறவர்களுடைய நாவுக்கு. The tongues are very, very bad. அவர்களுடைய நாவு ரொம்ப கொடூரமானதா The இருக்கிறது. tongues are very bad. அவர்களுடைய நாவு ரொம்ப They மோசமாக speak இருக்கிறது. against you.
அவர்கள் உங்களுக்கு விரோதமாக They speak பேசுகிறார்கள் against the will of the Lord. அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர்கள் And they பேசுகிறார்கள் speak against the glory of God. அவருடைய மகிமைக்கு விரோதமாகவும் You அவர்கள் know, the glory of பேசுகிறார்கள் God is upon you and me. அவருடைய மகிமை உங்க மேலும் என் மேலும் இருக்கிறது. So when they speak against us, அப்படி இருக்கும்போது நமக்கு விரோதமாக அவங்க பேசும்போது they are speaking against the glory of God. அவர்கள் ஆண்டுடைய மகிமைக்கு விரோதமாக They speak பேசுகிறார்கள். against the glory of God. ஆண்டுடைய மகிமைக்கு விரோதமாக அவர்கள் And they are speaking பேசுகிறார்கள். against the servant of God, ஆண்டுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாக அவர்கள் whom the பேசுகிறார்கள். Lord anointed with his own hand. யாரை ஆண்டவர் அவருடைய கையினாலே அபிஷேகம் Whom the பண்ணினாரோ Lord anointed by his very hand. அவருடைய கையினாலேயே அபிஷேகம் பண்ண அந்த ஊழியக்காரருக்கு How விரோதமாக dare and how is it possible for you to talk against them? அவர்களுக்கு விரோதமாக நீங்க பேசுவதற்கு The எப்படி துணிவீர்கள்? the tongues, அந்த நாவு the tongues, அந்த the நாவு Lord shall protect. It shall not நாவுகளின் hurt us. சண்டைகளுக்கு அவர்களை விலக்கி அந்த He நாவு will நம்மளை protect us. Nothing will happen. அவர் நம்மளை பாதுகாப்பார். Whatever நமக்கு you ஒன்றும் want, you நடக்காது. speak. நீ என்ன வேணா பேசு, Whatever you want, you speak. உனக்கு என்ன வேணுமோ நீ Because பேசு. your mouth, ஏன்னா அது உன் வாய், it's your mouth. அது உன்னோட வாய். You're going to speak. நீ தான் பேச போற. You want to speak, speak. உனக்கு பேசணும்னா நீ But பேசு. nothing will happen to me. ஆனா அதுல ஒண்ணுமே எனக்கு ஒண்ணும் Because God, நடக்காது. my God is with me. ஏனென்றால் என் தேவன் என்னோட இருக்கிறார். My God is with me. என் தேவன் என்னோட My God இருக்கிறார். is with me. என் தேவன் என்னோட You இருக்கிறார். don't know the power of God. அவனுடைய வல்லமை நம்ம இன்னும் சரியா Our God புரிஞ்சுக்கல. is a good God. நம்ம தேவன் நல்ல தேவன். He's a wonderful God. அவர் மிகவும் அருமையான ஒரு He's a தேவன். wonder-working God. அவர் அற்புதங்களை செய்கிற He தேவன். does wonders அவர் அதிசயங்களை செய்கிற for His தேவன். people. அவருடைய ஜனங்களுக்கு. And He's got a caring concern for His own people. அவருடைய சொந்த ஜனங்கள் மேல் மிகவும் அக்கறை உள்ள And the தேவன். Lord shall not allow anyone to touch the anointed. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களை, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை ஒருவரும் தொட அவர் But விடமாட்டார். if the people speak, let them speak. ஜனங்க பேசுறாங்கன்னா அவங்க பேசட்டும், Let them speak. அவங்க Because பேசட்டும். the Lord says, ஏன்னா ஆண்டவர் என்ன this சொல்லுகிறார்? 2026, இந்த 2026 you're going to see ஆண்டிலே the power of God. நீ ஆண்டுடைய வல்லமையை காண You're going to see போகிறாய். the power of நீ God. ஆண்டுடைய வல்லமையை காண You're going to see the போகிறாய். power of God. நீ ஆண்டுடைய வல்லமையை பார்க்க You're going to see the போகிறாய். fight which is going to happen. நடக்க போகிற யுத்தத்தை நீ பார்க்க போகிறாய். The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. I shall not speak anything. நான் ஒன்றுமே பேச I போறதில்லை. will not say anything. நான் ஒன்றுமே சொல்ல போறதில்லை. I'll just be quiet. நான் அப்படியே அமைதியா I'll இருப்பேன். stand in His promise. நான் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மேல அமைதியா I will be இருப்பேன். concerned only about His glory. அவருடைய மகிமையை குறித்து தான் நான் I'll அக்கறையா not be bothered இருப்பேன். about anything. வேற எதை குறித்து எனக்கு I'll கவலை not be இல்லை. bothered about any man. எந்த மனுஷனை குறித்தும் He's எனக்கு going கவலை to இல்லை. protect me in a secret place. அவர் என்னை அவருடைய கூடார மறைவிலே பத்திரமாக என்னை He's going பாதுகாக்க to protect போகிறார். me in a secret place. அவர் என்னுடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து Let வைத்து the என்னை people பாதுகாக்க speak. போகிறார். ஜனங்கள் பேசட்டும். Let the people speak. அவங்க பேசட்டும். I'm not bothered. அத பற்றி எனக்கு கவலை இல்ல. Hallelujah. ஹalleluya. From the strike of the tongues, the Lord shall protect me. நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி He will protect you and me. உமது கூடாரத்திலே உங்களையும் என்னையும் அவர் பாதுகாப்பார். And in verse 21, the Lord says, 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், Blessed be the Lord, for He hath showed me His marvelous kindness in a strong city. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. ஹalleluya. The Lord is coming back to us. ஆண்டவர் மறுபடியும் நம்மிடத்துல வருகிறார். And He is saying to you, அவர் உங்ககிட்ட my சொல்லுகிறார், child, என் மகனே, have you heard this verse? என் மகளே, இந்த வார்த்தையை நீ கேட்டியா? Have you already heard this verse? இல்ல இந்த வார்த்தை ஏற்கனவே நீ கேட்டிருக்கியா? Have I not given you a promise? உனக்கு நான் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன்ல. Have I not given you this word? இந்த வார்த்தையை உனக்கு நான் கொடுக்கலையா? And I also given you a song, உனக்கு ஒரு பாடலையும் a கொடுத்தேனே. song of joy, மகிழ்ச்சியின் a பாடல், song of mercy, இரக்கத்தின் a song பாடல், of compassion. கிருபையின் பாடல், கிருபையின் பாடல், தயவின் பாடல், compassion, கிருபை தயவின் பாடல், and a song of grace. கிருபையின் Have I பாடல். not given to you? உனக்கு நான் கொடுக்கலையா? Have I not spoken to you? உன்கிட்ட நான் பேசலையா? How will I forget you? அதை நான் எப்படி How மறப்பேன்? will I forget you? எப்படி நான் உன்னை How மறப்பேன்? will I forget you? எப்படி நான் உன்னை Oh, மறப்பேன்? Jerusalem, எருசலேமே, how can I forget you? உன்னை நான் எப்படி மறப்பேன்? How can I forget you? எப்படி மறப்பேன்? If I forget you, உன்னை நான் மறந்தால், if I forget you, உன்னை நான் மறந்தால் my right hand will not work.
என் வலது கை செயலற்று போனதா இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், Jerusalem, எருசலேமே, the Lord is coming back to you ஆண்டவர் திரும்ப உன்னிடத்துல with வருகிறார். favor and grace தயவுடனும் and with இரக்கத்துடனும் mercy, கிருபையுடனும் with compassion. தயவுடன். Are you going to hear the word of God? அவனுடைய வார்த்தைக்கு நீ கேட்க போறியா? Are you going to hear the word of God? அவனுடைய வார்த்தையை நீ கேட்க The போறியா? Lord is saying, ஆண்டவர் சொல்லுகிறார், blessed be the Lord. Let us say, blessed be the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். for he has showed me his marvelous kindness in a strong city. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க In பண்ண another translation, it is written, for the Lord has showed his miraculous grace. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல அதிசய கிருபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Miraculous grace. அதிசய கிருபை, Miraculous grace. அதிசய கிருபை. And here it is marvelous kindness. இங்கே அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபை அதிசயமாய் விளங்க The பண்ண. same meaning is miraculous grace. அதனுடைய அர்த்தம் அதிசய கிருபை. Miracle grace. அதிசய கிருபை. Miracle grace. அதிசய கிருபை. The Lord has shown his miraculous grace upon you and me. ஆண்டவர் அவருடைய அதிசய கிருபையை உனக்கும் எனக்கும் காண்பித்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. We are not alone. நம்ம தனிமையா இல்ல. We are not alone. நம்ம தனிமையா இல்ல. You might think that these people are alone. நீங்க நினைக்கலாம் இவங்க எல்லாம் தனியா இருக்கிறாங்க. These people do not have any help, you might think. இவங்களுக்கு எல்லாம் உதவியே இல்லையே நீங்க Oh, நினைக்கலாம். the Lord is in the right side. ஆனா ஆண்டவர் அவர்கள் வலது பக்கத்திலே இருக்கிறார். அவர்களுக்கு உதவியா இருக்கிறார். அவர்களுக்குள்ளே And இருக்கிறார். he is ready to fight. அவர்களுக்காக யுத்தம் செய்ய And அவர் the தயாராக battle belongs to the இருக்கிறார். Lord. யுத்தம் கர்த்தருடையது. Oh, Goliath. கோலியாத்தே, Oh, Goliath. கோலியாத்தே, You have come with spears. நீயோ ஈட்டியுடனும், You have come with sword நீ against the Lord your God. உன் தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நீ வந்து You are not coming நிற்கிறாய். against me. நீ எனக்கு விரோதமா You are வரல. not speaking against நீ me. எனக்கு விரோதமா You பேசுற. are speaking against the Lord God Almighty, சர்வ வல்லவருடைய who has done தேவனுக்கு விரோதமாக wonders. பேசுகிறாய். who has done wonders, அதிசயங்களை who has செய்தவருக்கு done விரோதமாக, wonders, who has அதிசயங்களை done செய்தவருக்கு, wonders. அற்புதங்களை We செய்தவருக்கு are all alive because of His grace. நம்ம எல்லாருமே ஜீவனாலே We are all இருப்பது alive அவருடைய because of His கிருபையினாலே. grace. அவருடைய கிருபையினால் தான் நாம் Because of His ஜீவனோடு endless இருக்கிறோம். mercy. அவருடைய முடிவில்லாத இரக்கத்தினாலே. Hallelujah. ஹல்லேலூயா. And the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், this 2026, இந்த 2026 I shall ஆண்டிலே say, நான் சொல்லுவேன், I will say, நான் சொல்ல போகிறேன், blessed be the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். for He has showed me His miraculous grace அரணான in a strong நகரத்தில் எனக்கு city. அவர் காண்பித்த அதிசய I'm கிருபைக்காக going to say this இந்த 2026. 2026 ஆண்டிலே நான் I'm சொல்ல going to say this போகிறேன். 2026. இந்த 2026 ஆண்டிலே நான் Yokasha சொல்ல போகிறேன். Haudrokinya Udronya. Yedroni Kishike Udronia Kahayandro. I will say, நான் சொல்லுவேன், He has showed His miraculous grace upon me. அரணான நகரத்தில் He அவர் has எனக்கு shown His காண்பித்த miraculous grace அதிசய upon me. கிருபை. He has shown His miraculous grace upon me. அவர் அதிசய I'm கிருபை not என்பதை bothered about any காண்பிக்கிறார். person who comes against me, எனக்கு விரோதமாக who speak வர against ஜனங்களை me, பற்றி, எனக்கு who speak விரோதமாக against பேசுகிற me, ஜனங்களை பற்றி எனக்கு எந்த who have a கவலையும் grudge இல்லை. against me. எனக்கு விரோதமாக The Lord shall கோபத்தை protect வைத்திருக்கிற me ஜனங்கள், from every evil tongue. ஆண்டவராகிய தேவன் எல்லா நாவிலும் இருந்து என்னை காப்பாற்றுவார். And He shall show His miraculous grace அவருடைய அதிசய கிருபை எனக்கு in the strong காண்பிப்பார். city, அவருடைய அரணான in the strong நகரத்தில், city, அவருடைய அரணான in the strong நகரத்தில், city, அரணான in the strong நகரத்தில், city. அவருடைய அரணான Who will நகரத்தில் dare to come against the children of God? அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருவதற்கு யார் துணிந்து Who வருவார்? is there to come against the children of God? அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரதற்கு யாருக்கு Who is துணிவு there to come இருக்கிறது? against the children of God? அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் வந்து நிற்க முடியும்? Hallelujah, because He is in the right ஏனென்றால் Yeah, அவரே அவர்களுடைய right side. வலது பக்கத்திலே நின்று and in கொண்டிருக்கிறார். our left side 1,000 people might come. இடது பக்கத்திலே 10,000 பேர் No, வந்தார்கள். இடது பக்கத்துல 1000 பேர் வந்தாங்க. இடது பக்கத்திலே 1000 பேர் And வந்தார்கள். in my right side 10,000 people. வலது பக்கத்திலே 10,000 பேர் I வந்தார்கள். shall not fear. நான் பயப்படேன், I shall not fear. நான் பயப்படேன், I shall not fear. நான் பயப்பட மாட்டேன், I shall not fear. நான் பயப்பட For thou மாட்டேன். art with me. ஏனென்றால் நீர் என்னோட இருக்கிறீர். Thy rod and thy staff they comfort me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை For thou art தேற்றும். with me. நீர் என்னோட இருக்கிறீர். Thou art with me. நீர் என்னோட இருக்கிறீர். Yakasha Udrunya.
You are with me. நீர் என்னோட இருக்கிறீர். Trikyo shahanuku yendrunia. The Lord says, I am with you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். Trivikinio shahuniaku trakenionia. He's saying, I shall guide you and make you walk in the high places. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்தி உன் உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை And I நடக்க should say, வைப்பேன். blessed be the name of the Lord, அப்பொழுது நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு who எல்லா has shown his ஸ்தோத்திரம் miraculous உண்டாவதாக. grace in the strong city. ஏனென்றால் அரணான நகரத்திலே And அவர் this எனக்கு 2026, I'm going to see with காண்பித்த victory. இந்த 2021 And my eyes is going to see the glory of God. என் கண்கள் அவருடைய மகிமையை And I காண said to போகிறது. நான் It's you, அவரிடத்தில் O Lord. சொல்லுவேன், இது It's நீங்க you, தான் O ஆண்டவரே. Lord. It's you, O இது நீங்க Lord. தான் ஆண்டவரே. It's you, O Lord. இது நீங்க தான் It's you, O ஆண்டவரே. Lord. இது நீங்க It's your தான். power, O இது Lord. உங்க வல்லமை. It's your grace, O இது Lord. உங்க கிருபை. It's your mercy, O இது உங்க Lord. இரக்கம். It is your compassion. இது உங்களுடைய தயவு. I stand by thy grace and I walk by thy grace. And I see that by thy grace, the eternal God. Hallelujah. I just say to them, நான் அவரிடத்துல சொல்லுவேன், you are wonderful to me, நீங்க எனக்கு அற்புதமானவர். and you shall do wonderful and miraculous things in my life. நீங்க என் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீர். And I shall say, I heard of you. இதுவரை உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். But today I see you, O Lord. ஆனால் இன்றைக்கோ நான் உம்மை And I see காண்கிறேன். your power. உம் வல்லமையை நான் And I காண்கிறேன். see your grace. உம்முடைய கிருபையை நான் காண்கிறேன். It's so beautiful to me. அது எனக்கு மிகவும் It's அழகாக so இருக்கிறது. wonderful to me. அது எனக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அது எம்மட்டும் காத்ததுவே. Tranakania Biogrunia.
கிருபை நேசம் என் பாவம் நீங்கிற்று. நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாக வருகிறவன் வேற ஒருவன் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னோட கூட போஜனம் பண்ணினார், என்னோட கூட இருந்தவன் தான் எனக்கு விரோதமாக எழுப்பினான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து பேசினார். என்னோட கூட போஜனம் பண்ணி என்னோட கூட இருந்தவன் தான் எனக்கு விரோதமாக எழுப்பினான். என் தேவ பிள்ளையே, கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நம்மை நாவுகளின் சண்டைகளுக்கும் நாவுகளின் பயங்கரமான வார்த்தைகளுக்கும் விலக்கி காத்து இதுவரைக்கும் நடத்தின தேவன் இந்த 2026 பலத்த ஆசீர்வாதத்தின் வல்லமை நம்மை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். நீ கையிட்டு செய்கிறது மாத்திரமல்ல, நீ நினைக்கிற காரியங்களை கர்த்தராகிய தேவன் நடத்தி முடிப்பார். நீ நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து முடிப்பார். உன் இதயத்தின் ஆசைகளை உன் ஆண்டவரால் செய்ய முடியும். அதை செய்து முடிப்பார். அப்பொழுது நீ சொல்லுவாய், இதெல்லாம் செஞ்சீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிற நீ இன்னும் அதிகமாய் என்னை துதித்து இன்னும் அதிகமாய் என்னை போற்றி இவைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன் உங்களால். இதனால் நான் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் நீடித்த நாட்களாக இருக்கும்படி கர்த்தராகிய தேவன் எனக்கு ஒரு புதிய வல்லமை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு புதிய வல்லமை கொடுத்தார். கர்த்தர் எனக்கு புதிய கிருபை கொடுத்தார். அவருடைய கிருபையினால் நான் வாழுவேன், இரக்கத்தினால் வாழ்வேன். சில தீமை நன்மை மொழிகள் என்பேன், பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவேன். சில தீமை நன்மை மொழிகள் என்பேன், பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவேன். இதுவே என் பாக்கியம், என் இயேசு சொன்னார். இந்த மெய் வாக்கு நிறைவேறுதே. இதுவே என் பாக்கியம், என் இயேசு சொன்னார். காலை நேரம் என்ப ஜபத்தியாகவே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையும் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு
ஜப தியானமே. எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், கர்த்தாவின் கரம் நோக்குவேன். முகம் தேடுவேன், கர்த்தாவின் கரம் நோக்குவேன். எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் என்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அறிவை உணர்த்தி அதிகாலையில் அறிவை உணர்த்தி காலை நேரம் என்ப ஜப தியானமே. சிலருக்கு சில பிரச்சனைகள் தான், ஆனால் எனக்கோ கர்த்தர் இருக்கிறார். சிலருக்கு சில பிரச்சனைகள் தான், ஆனாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எதை நான் பேசணும், எதை நான் சொல்லணும், காலையில் தெரியல இப்போது சொல்கிறேன். எதை நான் பேசணும், எதை நான் சொல்லணும், காலையில் தெரியல இப்போது பேசுகிறேன். காலை நேரம் என்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையிலே அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு அதிகாலையில் அறிவை உணர்த்தி காலை நேரம் என்ப ஜப தியானமே. 2026 ஆச்சரியமான காரியம் எனக்கு செய்வீர். அதனால் ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பேசினாலும் உங்க ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். நீங்க சொன்னதை எனக்கு செய்து முடிப்பீர். ஜனங்க என்ன சொன்னாலும் கவலையே இல்லை. காலை நேரம் என்ப இப்பதான் கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்புகிறார். ஆமென். காலை நேரம் என்ப ஜப தியானமே. ஆவியில் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறார். இப்போது ஏற்காடு மலையில் நடப்பேன். ஆவியில் கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கிறார். சேலம் மாவட்டத்தை சுற்றி பார்க்கிறேன். கர்த்தா உங்க ஜனம் எங்கே நான் அவர்களுக்கு நேராய் கரத்தை நீட்டுவேன். கர்த்தாவே உங்க ஜனம் எங்கே அவர்களுக்கு நேராய் கரத்தை நீட்டுவேன். காலை ஓ ஹல்லேலூயா. சேலம் மாவட்டத்தின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பறந்து வருகிறார். ஹல்லேலூயா. பறந்து வருகிறார். ஆமென். விடுதலை ஆவியானவர்
Oh, the Spirit of the living God, deliverance Spirit of the living God. Oh, hallelujah. தேவதூதர்கள் என்னோடே கூட நடனமாடி பாடுவதை நான் கேட்கிறேன். தேவதூதர்களும் என் கூடவே நடனமாடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் சென்று என்னை கொண்டு சென்று நடனமாடி பாடுகிறதை கேட்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் என்னை கூட்டி சென்று அவர்கள் நடனமாடுவதை நான் இப்போ பார்க்கிறேன். கர்த்தாவே உங்க மகிமை வானத்தில் அதிகாரம் உமக்குண்டு, பூமியின் அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுத்து மனிதன் மூலமாக நீங்க கிரியை செய்கிறீர். பூமியின் அதிகாரத்தை உங்க ஊழியக்காரருக்கு கொடுத்து உங்க வல்லமையால் நிரப்புகிறீர். காலை நேரம் என்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம். Amen. Hallelujah. Praise the Lord. Amen. உங்க சத்தத்தை நான் கேட்கும் போது எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது தேவா. உங்க சத்தத்தை நான் கேட்கும் போது எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது தேவா. என் கண்களில் உள் கண்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தரே நடத்துகிறார். என் கண்களின் உள்ளே உள்ள கண்ணீரோ பரிசுத்த ஆவியானவர் காலை வாக்குகளாக பெருமூச்சுகளோட உங்களுடைய ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவரே. ஆமென். Break, 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 break. In the name of Jesus Christ of Nazareth. எல்லா கட்டுகளையும் உடைக்கிறோம். அதிகாலையில் அறிவை Hallelujah, Deva Prasanam. Hallelujah, Deva Prasanam. Endarulla pongode, anvinal nirayude. Hallelujah, Deva Prasanam. Hallelujah, He is here. Hallelujah, He is here, and my heart overflows. Hallelujah, Jesus is here. நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன்,
என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சப்பா நான் உம்மை பார்க்கிறேன். தந்தையும் நீரே, தந்தையும் நீரே, எனக்கெல்லாம் எல்லாமும் நீரே, எனக்கெல்லாம் எல்லாமும் நீரே. வருகின்ற 2026 கர்த்தர் வல்லமையை நான் பார்க்கும் போது, கர்த்தாவே நீர் எனக்கு செய்த நன்மைகள் நினைத்து சந்தோஷமாகிடுவேன். Hallelujah, hallelujah. Come on, sing. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. Can I start? சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சிருஷ்டியை காண்பவர் நீரே. இதயத்திலும் போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்தே சொல்லுவோம். பூமியிலிருந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. மாம்சம் அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வருடத்தின் ஆசீர்வாதம் மேலே இப்போதே நீர் வைக்கிறேன். மேலே எத்தனை அன்பு உங்களுக்கு நான் உம்மை குறித்து என்ன நான் சொல்லி பாடுவேன். வருகின்ற ஆண்டு ஆசீர்வாதம் போதே என் மேல் நீ வைக்கிறேன்.
செங்கடலை பிளந்தது போல எங்கள் செங்கடலை இந்த வருடம் பிளந்தி. ஒவ்வொருத்தர் மேல இறங்கி இறங்கி போகிறது நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தர் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே உங்க மேல பனியை போல பனித்துளிகளை போல உங்க மேல பனித்துளிகள் விழுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கிருபை. பனித்துளிகள் என் மேலே விழுவது போல் கிருபை இரக்கம் என் மேலே. இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதனால் நான் இன்று இங்கே வந்தேன். பனித்துளிகளை போல் நீரென்மேல் உங்கள் கிருபை இரக்கத்தை தெளிக்க என் செவிகளில் நீர் சொல்வதை நான் கேட்கிறேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என்ன சொன்னோம்? There's a fire among you. உங்க மத்தியில ஒரு அக்கினி பச்சை எரிகிற அக்கினி உங்க மத்தியில பச்சை எரிகிறது. கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி கர்த்தருடைய அக்கினி உங்க மேல பச்சை எரிகிறது. உன்னை உயிர்ப்பிக்க, உன்னை விடுவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, நீ இழந்தவைகளை கொடுக்க. Whatever you lost, you're going to redeem everything. Whatever you lost, the power of God is coming upon you. என்னை பார்த்து நீ சொல்கிறதை கேட்கிறேன். மகனே மகனே நீ இழந்தது ஒன்றாய் இருந்தாலும் நூறத்தனையாக உனக்கு நான் இப்போதே கொடுக்கிறேன். மகனே மகனே நீ இழந்தது ஒன்றாக இருந்தாலும் நூறத்தனையான ஆசீர்வாதம் உன்மேல் இப்போது கர்த்தரோ இப்போதே தருகிறார். நான் சொல்லுவேன், the mercy of the Lord fall upon your people in the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன்.
என்கின்ற கரத்தினால் ரத்தத்தின் வல்லமையினாலே இதுவரை எங்களை பாதுகாக்கிறேன். இனிமேலும் காக்கும் கரங்கள் நமக்கு. காக்கும் கரம் என்கின்ற வல்லமை இதுவரை நம்மை காத்தது போல இனியும் காக்கும் கரத்தின் வல்லமையால் நான் உங்களை காப்பாற்றுவேன். சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர். நீ இழந்தவைகள் அனைத்தையும் நான் மறுபடியும் உனக்கு கொடுக்கிறேன். ஒன்றை நீ இழந்தால் 100 ரத்தினையாக நான் கொடுப்பேன். If you have lost one, I shall give 100. Says the Lord your God. He says, I am your God. I am the Lord who delivered you. உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான். உன்னை விடுவிக்கிற கர்த்தர் நான். உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் நான். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற நான் உனக்கு சகலத்தையும் செய்து முடித்து உன்னை ஆசீர்வாதமாக வைத்தது மாத்திரமல்ல, உன்னை சந்தோஷமாக மாற்றுவேன். உன் யோசனைகளில் ஒரு சந்தோஷம், உன் எண்ணங்களில் ஒரு சந்தோஷம், நீ பார்க்கிறதுல ஒரு சந்தோஷம், உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறதுல ஒரு சந்தோஷம். உனக்கு மாத்திரமல்ல, கர்த்தருக்கும் அந்த சந்தோஷம் உரியதா இருக்கும். கர்த்தர் நீ விருப்பப்படுகிற காரியத்தை உனக்கு செய்வார். ஒன்று கூட குறைப்படாது என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். தேவ தூதர்களும் கர்த்தரோடு கூட இணைந்து நமக்கு நேராய் அவர்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து முடிக்கும்படி ஆயத்தமாயிருக்கிறார்கள். கர்த்தர் நம்மேல் பரிவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் சாந்தமுள்ள பார்வையோடு இருக்கிறார். சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுவே. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் எனக்காக நன்மையாய் மாறுவே. காக்கும் தேவனேசு என்னை காத்து நடத்திடுவார். காணும் தேவனேசு என்னை தாங்கி நடத்திடுவார். காக்கும் தேவனேசு உன்னை காத்து நடத்திடுவார். காக்கும் தேவனேசு உன்னை எதற்குமே பயம் வேண்டாம், உன்னை காப்பாற்றுவார். உன்னோடு இருந்து உன்னை காப்பாரே. எதற்குமே பயம் வேண்டாம், உன்னை காப்பாற்றுவார். உன்னோடு இருந்து உன்னை காப்பாரே. சொல்கிறதை செய்பவர் நம்மோடு நடக்கிறார். அவருடைய அபியும் நம்மேல் இருக்கிறார். சொல்வதை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். காக்கும் தேவனேசு உன்னை காத்து நடத்திடுவார். காக்கும் தேவனேசு உன்னை தாங்கி நடத்திடுவார். எதுக்குமே பயப்படாதே, கர்த்தர் காப்பாற்றுவார். இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பாரே. எதுக்குமே பயம் வேண்டாம், உன்னை காப்பாற்றுவார். இதுவரை காத்தவரோ இனிமேலும் காப்பாரே. காக்கும் தேவனேசு உன்னை காத்து நடத்திடுவார். Come on, சொல்லுங்க. காக்கும் தேவனேசு உன்னை தாங்கி நடத்திடுவார். தென்றலை போல காற்றாக மாறி நம்மேல் வீசுவார். அது இன்பமாய் மாறுமே. தென்றலை போல காற்றாக மாறி நம்மேல் வீசுவார். நமக்கு இன்பமாய் மாறுமே. காக்கும் தேவனேசு உன்னை காத்து நடத்திடுவார். சாத்தனை உனக்காக கீழே தள்ளுவார். நீயே நடத்திடுவாய் சர்ப்பத்தின் தலையின் மேல். சாத்தனை உனக்காக கீழே தள்ளுவார்.
சர்ப்பத்தின் தலையை நீ நசுங்கி மகிழ்வாயே. ஓய் காக்கும் தேவனே. Come on, sing, sing, sing. Amen. Hallelujah. Praise the Lord. Come on, sing. காக்கும் தேவனே உம்மை காக்கும் தேவனே ஒன்றுக்கு பயம் வேண்டாம், நம்மை காப்பாற்றுவார். இதுவரை காத்தவர் மேலும் காப்பாரே. ஒன்றுக்கு பயம் வேண்டாம், நம்மை காப்பாற்றுவார். இதுவரை காத்தவர் இனிமேலும் காப்பாரே. தாங்கும் தேவனேச உன்னை நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன். ஆமென். கொஞ்ச நேரம் எழுந்திருப்போமா, ஆராதிப்போமா கர்த்தரை. நீ செய்த நன்மைகளை சொல்லி மகிழ்வேன், நீர் எனக்கு செய்தத சொல்லி மகிழ்வேன். சொல்லுங்க. நீ செய்த நன்மையை சொல்லி மகிழ்வேன், நீர் எனக்கு செய்தத சொல்லி மகிழ்வேன். வரப்போகிற ஆண்டு கர்த்தராகிய நீர் என்னை ஆசீர்வதிப்பதை சொல்கிறீரே. வரப்போகிற ஆண்டு கர்த்தராகிய நீர் என்னை ஆசீர்வதிப்பதை சொல்கிறீரே. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஒருவேளை இந்த வருஷம் தாழ்மையில இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உயர்த்து நடக்க போறீங்க. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகளை தினம் தினம் சொல்லி உங்களை நான் துதித்திடுவேன், உங்க நாமத்தை நான் போற்றிடுவேன். சொல்லுங்க. நீ செய்த நன்மைகளை தினமும் சொல்லி உங்களை நான் துதித்திடுவேன், உங்க நாமத்தை நான் போற்றிடுவேன். 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு சொன்னவர் நீதான். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பேன் என்றாரே. சொன்னதை நிறைவேற்றும் வருஷம் உங்க கிருபையில் மகிழ்ந்து இரக்கத்தில் நடந்து உங்களை நான் பாடி துதிப்பேன். நீங்க சொல்கிறத கேட்டு மகிழ்வேன். சொல்லுங்க. உங்களை நான் துதித்து உங்களை நான் பாடி உங்களை நான் போற்றிடுவேன். நீங்க செய்தத நான் சொல்லிடுவேன். புயல் காற்றை போல
சாத்தான் எங்களிடத்தில் காற்றாய் வந்தாலுமே, புயல் காற்றை போல சாத்தான் எங்களிடத்தில் காற்றாய் வந்தாலுமே, கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவு. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் என்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் இயேசு என்னும் நாமமே என் மாசு மறுவில்லாதவர், என் இயேசுவை நான் என்றும் என் இயேசுவை பயங்கரமான புயலில் கொடிய ஆலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் என் இயேசுவை உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. எல்லாரும் சொல்லுங்க, கமான், கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைக்காக இதயம் சொல்லுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே, ஓ என்னை காப்பவரே காப்பவரே நல்லவரே நல்லவரே வல்லவரே வல்லவரே காப்பவரே. ஓ ரமாத்ரா கானியா திரோஷா ஹாத்ரோனியா தேவமாக்கு நீங்க எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை என் இதயத்துக்குள் நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீங்க எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இதயத்துக்குள் சந்தோஷமாக வைத்து உமக்கு
நன்றி நான் சொல்லிடுவேன். இப்பொழுது இருப்பதை காட்டிடும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தர வல்லவர். இப்போது இருக்கிறதை காட்டிடும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களையோ. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவர், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தாருமே உங்க நான் தோற்றுகிறேன். உங்களிடம் நான் ஜெபிக்கின்றேன் என்று நீங்க சொல்வதை செய்பவர். இந்த ஆராதனையில் எங்களோடு இருப்பவர். இந்த ஆராதத்தின் மகிழ்கின்றீரே. இந்த ஆராதனையில் மகிழ்கின்றார். அவர் மகிழ்ச்சியாகும் போது நாம் கேட்பதை அவர் செய்வார். அவர் மகிழ்ச்சியாகும் போது நாம் கேட்பதை அவர் செய்வார். நம் ஆராதனை அவரிடம் வரும்போது இப்படி அவர் நமக்கு செய்யாமல் இருப்பார். நம் ஆராதனை அவரிடத்தில் வரும்போது நமக்கு எப்படி செய்யாமல் இருப்பார். உம்மை உயர்த்தி உயர்த்தி ஓராந்தோ கனியாந்தோ வாசம் செய்பவர். நம் துதியில்லவர் மயக்குபவர். துதியின் மத்தியில்லவர் வாசம் செய்பவர். நம் துதிகளால் அவர் மயக்குபவர். இதயத்தின் ஆழத்திலிருந்து துடிக்கின்றேன். செய்ததை எப்படி நான் சொல்வேன். துதித்து நான் மகிழ்கின்றேன். அதை நமக்கு செய்த நன்மைகளை எப்படி மறைவாய் வைக்க முடியும்? சேவை மோசேயினிடத்தில் நீ முகமுகமாய் பேசினது போல பேசினீரல்லோ. மோசேயினிடத்தில் நீங்க முகமுகமாய் பேசினது போல நீங்க பேசினீரல்லோ. உங்களுக்கு எத்தனை அன்பு! அந்த தகுதியில்லா மனிதன் மேல் ஒன்றுக்கும் உதவாத என்ன உங்க கிருபையை நான் அபிஷேகம் செய்தேன். அதை நீரேயோ ஆண்டவர் சேவையிலே ஆமென் 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 ஆமென். வல்லமை தேவை
வல்லமை தாரும் தேவா என்றே தேவை தேவா என்றே தேவை தேவா கானான் தேசத்தை பார்க்கும்படி உங்க வல்லமையை எனக்கு தாருமே கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள உங்க வல்லமை தாரும் அன்று யோசுவாவை காலேபை போல் கர்த்தாவே நீங்க என்ன பலப்படுத்தும் அன்று யோசுவா காலேபை போல் இன்று நீங்க என்ன பலப்படுத்திருங்க இந்த பாவமான ஜனங்களை நான் உங்க நாமத்தில் கானானுக்கு கொண்டு செல்ல இந்த பாவப்பட்ட ஜனங்களை நான் உங்க சரீரமாகிய கிறிஸ்துவுக்குள் நான் கொண்டு சென்று இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறும்படி இந்த கிருபை தாங்க இவர்களை நீ ஆசீர்வதிக்கணும் கானானின் சகல ஆசீர்வாதத்தால் கேளுங்க இவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும் கானானின் சகல வல்லமை ஆசீர்வாதத்தால் காற்றே காற்றே தென்றல் காற்றே வாருமே உங்க காற்றினால் என் மேல் வீசுமே உங்க வாசனை நான் பொழுது முகர கர்த்தாவே புதிய வாசனை தாருமே உங்க வாசனை நான் முகர்ந்து பார்த்திட கிட்டே என்னருகே நீங்க வாங்க கூப்பிடுங்க ஆண்டவரே உங்க வாசனையை நான் முகர்ந்து பார்த்திட என் அருகே நீங்க வாங்க சொல்லுங்க உங்க வாசனை நான் முகர்ந்து பார்த்திட என் அருகே நீங்க வாங்க உங்க அழக என் கண்கள் காணணும் உங்க அன்ப நான் ருசி பார்க்கணும் உங்க கரங்கள் என் தோளின் மேல் என் சிரசின் மேல் உங்க கரம் அதே உங்க கரங்கள் என் தோலை அணைத்துக் கொள்ளும் வலது கரம் எங்கள் சிரசின் மேல் கூப்பிடுங்க கூப்பிடுங்க கர்த்தாவே கிட்டே கிட்டே வாங்க உங்களை முகர்ந்து உங்க வாசனையை பார்க்கணும் கர்த்தாவே கிட்ட கிட்ட வாங்க உங்களை முகர்ந்து உங்க வாசனை பார்க்கணும் நீர் எல்லோருக்கும் இன்பமானவர் உங்க வாசனை காற்று எனக்குள் வரணுமே நீர் எல்லோருக்கும் இன்பமானவர் உங்க வாசனை காற்று எனக்குள் வரணுமே சொல்லுங்க உங்க வாசனை காற்று எனக்குள் வரணும் ஆண்டவரே ஆமென் 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 ஹalleluya சொல்லுங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்துகிறார் ஹalleluya ஆமென் யாக்கோபின் கூடாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பாடலை பாடி முடிப்போம் இந்த வாரம் நம்முடைய சர்ச்சு ஆட்கள் ஒரு நிமிஷம் ஏற்காடு வந்து அங்க பார்த்துட்டு சேலம் வந்துட்டு அங்க இருக்கிற கொஞ்சம் பேரை பார்த்துட்டு வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் யாக்கோபினுடைய கூடாரங்கள். ஏற்காடு சேலம் எல்லாமே யாக்கோபின் கூடாரம். அதை உணர்ந்து பாடுவோம். இது யாரு பாடுறா? இது யாருங்க பாடுறா? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்.
யாருங்க இந்த பாடலை பாடுறா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. யார் இந்த பாடலை பாடுறான்னு சொல்லி பார்க்கலாம். ஒருத்தர் யாராவது சொல்லுங்க. கிருபாராணி. ஜீசஸ் கிறிஸ்து இஸ்ரவேலே வாசஸ்தலங்கள் எத்தனை அழகானவை யாக்கோபே. எத்தனை எத்தனை அழகானவை யாக்கோபே. எப்படி இருக்கிறாய்? தோட்டத்தை போல் கத்தனாதீன சந்தன மரமே, ஏதே தோட்டத்தின் மல்லிகை நீ மனபாயா. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வரிகள் வரைக்கும் பைபிள் இருக்கு. நாங்கள் தவறு நடந்து கொண்டிருக்கும் போது சொன்ன அந்த பாடல்ல ஒரு வரியை சேர்த்துட்டு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்ன என்ன சொன்னா, மகனே நீ ஏதேன் தோட்டத்தின் மல்லிகை, இந்த வரியை சேர்த்துக்கோ. ஏதேன் தோட்டத்தின் மல்லிகை நீ மனபாயா. இன்று விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களின் மத்தியில் நீ சென்று கர்த்தரின் வாசனை அவர்கள் உணரும்படி செய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட்.